This is Pastor Conrad DeFries with our Bible study. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ். இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible study is Put On the Whole Armor of God. இந்த பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். In the book of Ephesians, chapter 6 and verse 10, it talks to us about putting on the whole armor of God. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நம்மால் வாசிக்க முடியும். Yes, it is important for us to talk to God and ask Him to do some things. உண்மைதான், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பதும் நல்ல காரியம்தான். But today I'm going to talk about what is mine and your responsibilities. ஆனால் இன்னைக்கு நான் பேச தலைப்பு என்னவென்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய கடமைகள் என்ன என்று நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். In the book of Ephesians chapter 6 verses 10 through 17 tells us this. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 to 17ஆம் வசனம் வரைக்கும் இதை சொல்லுகிறது. In verse 10 it says, "Be strong in the Lord and in the power of His might." 10ஆம் வசனம் சொல்லுது, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சர்வாயுத வர்க்கத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். The word strong is the word dunamis in the Greek. பலன் என்று சொன்னால் dunamis என்று கிரேக்கில் சொல்லப்படுகிறது. And the word power is the word kratos. வல்லமை என்பது கிரேக்க மொழியில் கிராக்டாஸ் என்று சொல்லப்படுது. It means ruling power. அப்படி என்று சொன்னால் ஆளுகை செய்கிற வல்லமை. And the word might means ischus. ISCHUS. மைட் என்ற அந்த வார்த்தைக்கு வல்லமை மைட் எஸ்கியூஸ் என்று சொல்லப்படுகிறது. I'm going to give you the literal meaning of this verse. இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இந்த வார்த்தையின் அசல் மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Be powerful in the ruling power that God has endowed you with. வல்லமையிலே ஆளுகை செய்கிற வல்லமையிலே நீங்க பலப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. It means to be empowered with your union with Christ. இது எப்படி இது சாத்தியம் என்று சொன்னால், நீங்கள் தேவனோடு கூட அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நீங்கள் பலப்படும் போது இவைகள் சாத்தியம். In verse 11 it says that you may be able to stand against the wiles of the devil. இங்க 11ஆம் வசனம் சொல்ல, நீங்க சர்வ பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. The word wiles of the devil means the strategies of the devil. இந்த வாவ்ஸ் என்று சொன்னால் பிசாசுடைய தந்திரங்கள் என்று இங்க வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். This is something that you and I have to do. இதை நீங்களும் நானும் இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். We do not do it in our human strength, but we depend on God to give us divine strength. அன்புக்குரியவர்களே, இந்த பிசாசின் வல்லமைகளோடு கூட எதிர்த்து நிற்பதற்கு நம்முடைய மனுஷீக வல்லமையினால் அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையினால் இவனை எதிர்த்து நிற்க முடியும். It is the responsibility of every believer for them to put on the whole armor of God. அன்புக்குரியவர்களே, இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய எல்லா விசுவாசிகளின் மேல் இந்த கடமையாயிருக்கிறது. You and I have to fight against the devil using the armor of God. நீங்களும் நானும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து பிசாசை எதிர்த்து நிற்கிறவளாய் காணப்பட வேண்டும். You and I must depend upon God to give us His wisdom. நீங்களும் நானும் தேவனுடைய ஞானத்தை அறிகிறவளாய் காணப்பட வேண்டும்.
God is not going to fight this battle for us. You and I must fight the enemy. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த யுத்தத்தை அவர் நமக்காக செய்ய போவதில்லை. நாம் இந்த யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும். God has given us the power of attorney to use the name of Jesus. அன்புக்குரியவர்களே, இந்த யுத்தத்திலே ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் அவருடைய நாமத்தின் வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். When you are born again, you receive the God kind of faith and wisdom in your heart. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவ விதமான ஞானம் அறிவை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். It is a mistake of many Christians to just wait on God to do everything against the devil. அன்புக்குரியவர்களே, தவறு விசுவாசிகள் செய்கிற தவறு என்னவென்று சொன்னால், பிசாசுக்கு விரோதமாய் தேவன் தான் செயல்பட வேண்டும், நாங்கள் அல்ல என்ற எண்ணம் அநேக விசுவாசிகளுக்குள் இருக்கிறது. It is my responsibility and you to put on the whole armor of God. அன்புக்குரியவர்களே, இது நம்மளுடைய மேல் விழுந்த கடமை. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். It says that we wrestle against principalities and powers of the devil. இங்க வேத வசனம் சொல்லுகிற நாம் பிசாசோடும் அவருடைய தந்திரங்களோடு கூட வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. But we have the Holy Spirit on the inside of us. ஆனா அன்புக்குரியவர்களே, தேவ ஆவியான வல்லமை நமக்குள் இருக்கிறது. When we speak the word of God, then the Holy Spirit brings the power over the devil. அன்புக்குரியவர்களே, நம் தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும்போது தேவ ஆவியானவர் வல்லமையை நமக்கு கட்டளையிடுகிறார். But it is our responsibility to wrestle and to fight against principalities and powers. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடமை அந்த வானமண்டலத்தில் ஆவியின் சேனைகளோடு கூட போராடுகிறது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. We are to put on the breastplate of righteousness. நாம் ஆவின் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்திருக்க வேண்டும். That means we must get revelation from God to be in right standing with God. அப்பொழுது தேவனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு உண்டாகும், தேவனோடு கூட செமையா இருக்கிறவளாய் நாம் காணப்படுவோம். When you are born again, you receive the righteousness of Jesus into your heart. நீங்க மறுபடி பிறக்கும்போது இயேசுவின் நீதி உள்ளவளாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். In your spirit, you are as righteous as Jesus Christ himself. உங்களுடைய ஆவியிலே இயேசு எவ்வளவு நீதிபரராய் இருக்கிறாரோ அதே நீதி உள்ளவளாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். We are to do everything God commands us to stand against the devil. அன்புக்குரியவர்களே, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க தேவன் நமக்கு கட்டளையிட்ட யாவையும் நாம் செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். And when we have done thing, we are to continue to stand in Jesus' name. நாம் தொடர்ந்து தேவனுடைய வல்லமையிலே நிலை நிற்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். He said, you and I must stand against the devil in the evil day. அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி நாட்களிலே பொல்லாத நாட்களிலே நம் தேவனுக்காய் நிற்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். The evil day is any day that the devil is attacking you. பாருங்க, இந்த பொல்லாத நாள் என்று சொன்னால் எந்த நாளாய் இருந்தாலும் சத்ருவானவன் நம்மை எதிர்த்து நிற்கிற எந்த நாளும் நமக்கு பொல்லாத நாள் தான். And we are to continue to stand against the enemy. நாம் அந்த பிசாசானவன் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவளாக பலம் கொண்டு நிற்கிறவளாய் நாம் மாறி இருக்க வேண்டும். It is our responsibility to have ourselves covered with the truth of God's word. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சத்தியத்தினால் நம்மை நாம் மறைத்துக் கொள்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும்.
We are to put the gospel of Jesus Christ on our feet. பாருங்க, ஆண்டவருடைய சுவிசேஷின் நற்செய்தியை நம் பாதரட்சியாய் உடையவளாய் நாம் காணப்பட வேண்டும். Put on the helmet of salvation. நீங்க ரட்சிப்பின் தலைசிராவை அணிந்திருக்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். We are to renew our thinking so that it agrees with God's word. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிந்தை மறுரூபமாக்க வேண்டும். அப்போது நம் தேவனை போல் நாம் காணப்படுவோம். It is our responsibility to take the shield of faith. நீங்க தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறவளாக அல்லது கேடகத்தை பிடிப்பவர்களாய் இருப்பது நம்ம மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. It says so that we can quench every fiery dart of the devil. அப்பொழுது நாம் பிசாசினுடைய எல்லா தந்திரங்களையும் நிர்மூலமாக்குவர்களாய் மாறுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. We are to take the sword of the Spirit. நீங்க வேத வசனமாகிய அந்த பட்டயத்தை உடையவளாய் இருக்க வேண்டும். This means that we are to put the word of God in our mouth. அப்படி என்று சொன்னால் வேத வசனத்தை நம் வாயிலின் வார்த்தைகளாய் நாம் மாற்றுகிறவளாய் இருக்க வேண்டும். We are to speak God's word out of our own mouth. நம்முடைய வாயிலே ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். Just as Abraham said, I am the father of many nations. ஆபிரகாம் சொன்னதை போல நான் பல ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அவன் சொன்ன வண்ணமாய். He did that by faith before he could ever see it with his physical eyes. அவன் தன்னுடைய மாம்ச கண்களிலே பார்ப்பதற்கு முன்பாகவே அதை தன்னுடைய ஆவியின் கண்களிலே கண்டு அவன் பேசினான். You and I are to speak the word of God of victory before we see it or hear it. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஜெயத்தை நம் கண்களுக்கு முன்பாய் பார்ப்பதற்கு முன்பாக அந்த ஜெயத்தை துணிக்கிறவளாய் பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும். It is our responsibility to put on the whole armor of God. அன்புக்குரியவர்களே, இது நம் மேல் விழுந்த கடமை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வது. And God has given us the power of attorney to use the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். In the name of Jesus, we can cast out evil spirits. இயேசுவின் நாமத்திலே பிசாசை துரத்த இயலும். And that is for every believer, not just ministers. இது ஏதோ ஊழியர்களின் மேல் விழுந்த கடமை அல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் செயல்படுத்த வேண்டிய கூடிய ஒன்றாயிருக்கிறது. In the book of Mark, chapter 16 and verse 17. மார்க் 16 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போமானால், In my name you shall cast out devils. அங்க வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். In Luke chapter 10 and verse 19. லூக்கா 10 அதிகாரம் 19 வசனம், I give you authority over all the power of the enemy. நான் சகல காரியங்களுக்கு மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். God has his responsibility, but we have our own responsibility. கர்த்தருக்கு சில கடமைகள் உண்டு, அதே சமயத்தில் நமக்கு சில கடமைகள் உண்டு. In Mark 11 and verse 23. மார்க் 11:23. It says for us to speak to the mountain and command it to move. இங்கே சொல்லப்படுகின்ற மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நாம் சொல்லுகிறவளாய் காணப்பட வேண்டும். It does not say for us to ask God to move the mountain. நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே
இந்த மலையை என்னை விட்டு பெயர்ந்து போ என்று சொல்லு ஆண்டவரை பார்த்து வேண்டுவதல்ல. But it tells us to speak to the mountain to move in Jesus' name. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளு புண்டு போ என்று நாம் சொல்லுகிறவளாய் காணப்பட வேண்டும். In the book of Ephesians chapter 4 and verse 27. எபேசியர் 4 அதிகாரம் 27 வசனம். We are to give no place to the devil in our lives. பிசாசுக்கு இடம் கூடாது இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Do not speak words of doubt and fear. அன்புக்குரியவளே, சந்தேகத்திற்குரிய வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. With the words we speak, we give power to God or power to the devil. நீங்க பேசுகிற வார்த்தையினால் நீங்க தேவனுக்கு அல்லது பிசாசுக்கு கிரியை செய்வதற்கான இடம் கொடுக்கிறீர்கள். Like Abraham, we are to say what God says. ஆபிரகாமை போல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும். Abraham said, I'm the father of a multitude before he ever saw it. அவன் திரளான ஜாதிகளை அவன் பார்ப்பதற்கு முன்பாகவே நான் திரளான ஜாதிகளின் தகப்பன் என்று அவன் உச்சரித்தான். The Bible says, let the weak say, I am strong in Jesus' name. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பலவீனன் தான் பலவான் என்று சொல்லுவானாக. And we can say we are blessed and we have the victory before we ever see it. அன்புக்குரியவர்கள், நாமும் ஜெயம் கொள்வதற்கு முன்பாகவே இயேசுவின் நாமத்திலே ஜெயம் பெற்றிருக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். In the book of John, chapter 15 and verse 7. யோவான் 15 அதிகாரம் 7 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, the word you is in that scripture 5 times. அங்க நீங்கள் என்று நீ என்று சொல்லுகிற வார்த்தை 5 முறை அந்த வசனத்திலே வருகிறது. It is talking about us and our responsibility. இங்கே உங்களை குறித்தும் அல்லது என்னை நம்மளோட நம்மை குறித்து தானே கடமைகளை குறித்து இங்க வசனம் சொல்லுகிறது. It says, if you abide in me and my words abide in you. இங்க நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால், you shall ask what you will and it will be done to you. நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். The word ask in the Greek means to demand something to happen. அந்த இடத்துல கேட்கிறது என்று சொன்னா உங்களுக்கு எது உங்களுக்குரியதோ அதை கட்டாயப்படுத்தி கேட்கிறது என்று பொருள். We are not demanding God to do something, we're commanding the devil to do something. நீங்க ஆண்டவரை இதை செய்யுங்க என்று ஆண்டவருக்கு கட்டளை இடல, பிசாசை இதை செய்யக்கூடாது என்று பிசாசுக்கு கட்டளை இடுகிறீங்க. But you and I have to open our mouth in Jesus' name and speak to the mountain. நீங்கள் நானும் இயேசுவின் நாமத்திலே மலையை பார்த்து பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும். When you were born again, God gave you the power of attorney to use the name of Jesus. நீங்கள் மறுபடி பிறந்த மாத்திரத்திலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை பேசுவதற்கான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். You do not have to wait until you are an older Christian or later. You can do it now. அன்புக்குரியவர்களே, இந்த காரியத்தை செய்வதற்கு நீங்க முதிர்ந்த விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்பொழுதே நீங்கள் இதை செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. When you became a child of God, when you were born again, you now have the power of attorney. நீங்க எப்பொழுது மறுபடி பிறந்தீங்களோ அன்றே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்திற்குரியவளாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். It says to them that believe, they can cast out devils. இங்க வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனால் நடைபெறும் அடையாளங்கள் அவனே, என் நாமத்தினால் பிசாசை துரத்துவான்.
The moment you are born again, you are a believer in Jesus Christ. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த வினாடியே நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் மாற்றப்படுகிறீர்கள். The moment you are born again, the Holy Spirit comes to live on the inside of you forever. நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த வினாடியே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாட ஆரம்பிப்பார். Greater is he that is in you than he that is in the world. இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். In the book of 1 John chapter 4 and verse 17. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it says, as he is, so are we in this world. வேதம் சொல்லுகிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்கள் இருக்கிறீர்கள். We have been crucified with Christ. We have been resurrected with Christ. நீங்க கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். The Bible says we are seated with him in heavenly places. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது நீங்கள் இயேசுவோடு கூட உன்னதங்களில் அவரோடு கூட அமர்ந்து இருக்கிறீர்கள். It says far above all principalities, powers and authorities. அன்புக்குரியவர்களே, அந்தகார வல்லமைகளை பார்க்கலாம் தேவன் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். Jesus is the head of the church and he is in heaven. இயேசு சபைக்கு தலைவராய் இருக்கிறார். அவர் பரலோகத்திலே இருக்கிறார். The church, the body of Christ, is here on earth. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சபை, தேவனுடைய சரீரம் இந்த உலகத்திலே இருக்கிறது. The head, Jesus, and the body are just one spiritual body. பாருங்க, தலை இயேசு ஆவிக்குரியதுல ஒன்றாய் இருக்கிறது. Jesus, the head, is in heaven. We are on earth. பாருங்க, இந்த சரீரத்தின் தலை பரலோகத்தில் இருக்கிறது, சரீரம் பூமியில இருக்கிறது. The works of Jesus are being done today in the church, the body of Christ. பாருங்க, இயேசுவினுடைய செயல்பாடுகள் இந்த பூமியிலே சபையின் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. But the head, Jesus, and the body are not separated. பாருங்க, சபையும் தலையுமாகிய ஒன்றும் அது பிரிந்து இருக்கவில்லை. God sees the head and the body as just one body. பாருங்க, கர்த்தர் சரீரத்தையும் தலையையும் ஒன்றாய் பார்க்கிறார். And so the head gives the directions, but the body on earth does the work. பாருங்க, தலை பரலோகத்திலிருந்து செயல் திட்டத்தை சொல்ல, பூமியில் இருக்கிற சரீரம் அந்த செயலை செய்து முடிக்கிறது. When you were born again, you received the God kind of faith in your spirit. நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு தெய்வ விதமான விசுவாசத்தை தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். In 1 Corinthians chapter 6 and verse 17. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, He that is joined to the Lord is one spirit. ஆண்டவரோடு கூட இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட ஒரே சரீரமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். Now that you're born again, you have the Holy Spirit forever in your spirit. நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு நித்தம் உங்களுக்குள் இருக்கும்படி தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். You may not always feel him, but he is always there. அன்புக்குரியவர்களே, எல்லா சமயங்களிலும் நீங்க அவர் உணராமல் இருக்கலாம், ஆனால் அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். Even if you make mistakes, the Holy Spirit does not leave you. He is still there. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தவறு செய்தாலும் தேவாவியானவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். He is there to help you to get out of trouble. அன்புக்குரியவர்களே, பிரச்சனையிலிருந்து தப்பிக்க அவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார், உதவி செய்கிறார்.
The Bible says Jesus did not come to condemn us. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்தும்படி இயேசு இந்த உலகத்தில் அவதரிக்கவில்லை. If we make mistakes, our heart will condemn us. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தவறு செய்தால் உங்களுடைய இருதயம் உங்களை கஷ்டப்படுத்தும், குற்றப்படுத்தும். But even the world, Jesus did not come to condemn the world. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தை குற்றப்படுத்தும்படியாய் தேவன் கடந்து வரவில்லை. But when we make mistakes or in trouble, he is always there to help us get out of trouble. அன்புக்குரியவர்களே, பிரச்சனையின் சமயத்திலே அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். In the book of Romans, chapter 6 and verse 14. ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். It says, sin shall not have dominion over you. அன்புக்குரிய ரோமர் 6:14 சொல்லுகிறது, பாவம் உங்கள் மேல் ஆளுகை செய்யாது இருப்பதாக. Sin means the same thing as the devil. பாவம் என்று சொன்னால் அது பிசாசுக்கு ஈடான ஒன்று. In the book of Colossians, chapter 1 and verse 13. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். It says, the devil no longer has dominion and control over the believer. அன்புக்குரியவர்களே, பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளின் மேல் அதிகாரம் இல்லை அவனுக்கு. The devil still has control over the unsaved people in the world. அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்படாத ஜனங்களின் மேல் பிசாசுக்கு அதிகாரம் உண்டு. But Jesus has defeated the devil. ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசு பிசாசை ஜெயித்திருக்கிறார். When you are born again, you are in Jesus and Jesus is in you. அன்புக்குரியவர்களே, நீங்க மறுபடியும் பிறந்தபோது இயேசு உங்களுக்குள்ளும் நீங்க இயேசுக்குள்ளும் இருக்கிறீர்கள். So the devil no longer has control of you and dominion over you. அன்புக்குரியவர்களே, பிசாசானவனுக்கு உங்கள் மேல் அதிகாரமும் ஆளுகையும் அவனுக்கு இல்லை. If you do not know that truth, then the devil will lie to you and say he does have control of you. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமானால் பிசாசானவன் பிசாசு உங்களிடம் சொல்லுவான், நான் தான்ப்பா உன்னை ஆளுகை செய்கிறேன் என்று சொல்லுவான். But when you're born again, you do not have to open the door to the devil. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறந்தவளா இருந்தால் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. You can walk in love and forgive people for their mistakes. அன்புக்குரியவர்களே, நீங்க நன்பிலே நடந்து அவருடைய மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். And then the Holy Spirit is with you and he will help you in everything. அப்போது பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராய் அவர் காணப்படுவார். I want you to pray this prayer out loud with me to receive Jesus as your Savior. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்க என்னோடு கூட சொல்லுங்கள். I believe Jesus Christ is the Son of God and he died for me. இயேசப்பா, நீர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்காகவே நீ மரித்ததுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். I believe he rose from the dead and I receive him now as my Savior. இயேசப்பா, நீர் என் பாவத்திற்காய் மரித்து எனக்காகவே உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். If you said that prayer from your heart, you are born again in your spirit. ஆமென். நீங்க இந்த ஜெபத்தை உள்ளத்துல ஆழத்துல சொல்லிருப்பீர்களா, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, நீங்க இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறீர்கள். Get into a good Bible church and grow day by day and God will give you strength. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நல்ல வேதத்தை போதிக்கிற சபைக்கு போங்க, நாளுக்கு நாள் கர்த்தரிலே பலப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
I love you, and most of all, God loves you. He is not against you. In Jesus' name, amen. ஆமென். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.